வணக்கம். கட்டணம்ப தலைவர் பேசுகிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமித்ஷா அதிமுகவோட கூட்டணி உறுதிப்படுத்திட்டார். நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது, இப்போ எதுக்கு பாரதிய ஜனதாவோட உடனே எக்ரிமெண்ட் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை பற்றி பேசி மெட்ராஸுக்கு ஒப்பந்தம் போட்டுட்டு அமித்ஷா போயிட்டார். அதில் இருந்தவங்க நாங்கள் கூட்டணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் தென்னகரனை கொண்டாந்து சேர்ந்துச்சிட்டா, தென்னகரனை சேர்க்க மாட்டேன் அப்படின்னாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ சசிகலாவும் தனியாக இருக்காங்க, சசிகலாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு செய்தியெல்லாம் வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அவரை சேர்த்து எலெக்ஷன் ஒப்பந்தம் ஏன் போடுறாங்க, காரணம் என்ன அப்படின்னு யாருக்குமே விளக்கம் புரியலை. ஏன்னு கேட்டால், அவங்க தேர்தலில் எப்போதும் பாரதிய ஜனதா எல்லா மாநிலத்தையும் பிடிச்சிட்டு வர்றது காரணம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிடறதே நமக்கு வரக்கூடிய செய்திகள் பூரா வந்துக்கிட்டே இருக்குது. எந்த மாநிலமாக தான் சரி, அன்னைக்கு தேர்தலை பார்க்கறது இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படித்தான் வரும், இப்படித்தான் நம்ம செய்யணும், இப்படி போனால் நம்ம வெற்றி வருவோம், இப்படி போனால் நம்ம தோற்று போவோம் அப்படிங்கிற முன்கூட்டியே ஒரு கணக்கீடு பண்ணி அவங்க முன்கூட்டியே முடிச்சிடுறாங்க. அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுங்க, நீங்கள் ஏன் தலைமை, அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசியாச்சு. ஒப்பந்தம் போட்டு முடித்த உடனே தென்னகரனை கொண்டாந்து இவங்க சமரசப்படுத்தி இங்கே கொண்டாந்து வைக்க, தென்னகரை வெளியே போகிறாரு, இல்லை அப்புறம் கூட்டி கொண்டாந்து உள்ளே வைக்கிறாங்க. அப்புறம் என்ன பேசுகிறாங்கன்னா, யார் எதிர்ப்பான ஆளோ அங்கிட்டு இருக்கக்கூடிய ஆளை ஒவ்வொரு ஆளாக கொண்டாந்து சேர்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காத ஆளுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்து உள்ள கூட்டணியில் வைக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு முடியலை, மென்னவும் முடியலை, துப்பவும் முடியலை. சொன்னால் மானம் போகுது, காட்டினா மானம் போகுது, காட்டினா பிராணம் போகுதுன்னு கதையா. அவரால் எதுவுமே வெளியில் பேசவே முடியல, கம்முனே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அமித்ஷா வேலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு பிடிக்காத வேலையை பூரா, இவங்களுக்கு பிடிக்காத வேலையை பூரா செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஆனால் கூட்டணிக்கு செய்யக்கூடிய வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு வர்றாங்க. பாரதிய ஜனதா சீட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தவரை இவருக்கு வெண்ணும் பயங்கர கோவம். ஆனால் வெளிப்படுத்தவும் முடியலை. என்ன பண்ணுறது, உள்ளே கொடுத்துக்கிட்டா சாப்பரஞ்ச குரங்கு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பக்குன்னு பழனிசாமி. இப்போ என்ன பிரச்சனை கேட்டால், நான் தனிச்சுட்டே நிற்க போறேன் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு வந்தார் விஜய். எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே பேசப்பட்டிருக்காங்க. அவங்க பாரதிய ஜனதாக்காரங்க முன்கூட்டியே பேச ஒரு ஆளை நீலாம் பார்க்குறாங்க. முன்கூட்டியே பேசுகிறவொன்னே எனக்கு வாங்க 46 சீட்டு தர்றேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி பேச இல்லை முடியாது, எனக்கு 70 சீட்டு கொடுங்க, நீங்கள் 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம் இருப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை எனக்கு 70 சீட்டில் 40 சீட்டு இந்த ஒப்பந்தத்தை இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. அவரால் முடியலை, கூட்டணி சேர்க்க முடியலை. ஏன்னா இவங்களே கூட்டணி சேர்த்த ஆளுதான் அன்புமணி ராமதாஸ், இவங்க சேர்த்த ஆளுதான் தென்னகரன். எல்லாருமே அந்த கூட்டில் இருக்கக்கூடிய ஆள் பாரதிய ஜனதா வச்சு கூட்டணிக்கு வர்றேன், அதிமுக வச்சு யாருமே கூட்டணிக்கே வரல. பாருங்க, இருந்த கூட்டணியும் தேமுதிக ஓடி போச்சு. அப்போ இவன் வலுவை வச்சுட்டே ஒரு ஆளாக சேர்த்துக்கிட்டு வரேன் கூட்டணியில் ஒழிய. எடப்பாடி பழனிசாமி சும்மா ஒரு வெள்ளோட்டமாக ஒரு சோக்கர் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பேசுங்க, நீங்களே போங்க வாங்க, சும்மா பட்டயத்தை கட்டி குளிப்பாட்டி தண்ணி தெளிச்சு விடுறது அவங்க வாட்டுக்கு, நீ முடிஞ்சா பேசிப்பாரு அப்படின்னு வெள்ளோட்டம் வருது. அவரால் முடியலை. புஷனோட குவாண்டார் சீட்டில் என்னடா அது இவனோட பெரிய அக்கப்படா இருக்குது, விஜயோட ஒன்றுமே பேச மாட்டேங்கிறேன், நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். அப்போ டெல்லிக்கு தகவல் கொடுத்துறாரு. அப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறேன், விடுங்க நம்மளே பேசி நம்மளுடைய இருக்கக்கூடிய அணிகளை வச்சு நம்ம பேசி ஒரு எலெக்ஷன் செஞ்சு போகிறது. இவர் என்ன சொன்னாலும் பாரதிய ஜனதாக்காரன் விடுறாப்புல இல்லை. நம்ம என்ன கணக்கு போட்டாலும் சரிதான், விஜய் வராமல் இந்த அணி ஜெயிக்கவே முடியாது. ஒரே ஒரு கருத்தில் பிடிவாதமாக இருக்காங்க டெல்லிக்காரங்க. இல்லை முடியாது, நீ இல்லை யார் வந்தாலும் சரிதான், விஜயை கொண்டாந்து நீங்கள் சேர்த்தாத்தேன் நம்ம வெற்றி வர முடியும், இல்லைன்னா திமுக இன்னொரு தடவை ஆட்சியை பிடிச்சி போடும் அப்படின்ற பிடிவாதத்திலே ஒரே பிடிவாதத்தில் இருந்து இப்போ சமீபத்தில் ஒரு 3 நாளுக்குள்ள விஜயோட டீப்பாக போய் பேசிக்கிட்டு இருக்காங்கிறது மாதிரி நமக்கு செய்தியெல்லாம் வருது. இன்னைக்கு தென்னகரன் கூட சொல்லியிருக்காரு, ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஆமாட்டாங்க, அதிமுக முதற்கொண்டு ஆமாட்டாங்க. எல்லா கட்சிகளுமே கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியுமே ஆமாம் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லிட்டா இன்னைக்கு ரொம்ப குளிப்பாட்டிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பிரதமர். ஓவரா குளிப்பாட்டார் அதிமுக. எடப்பாடி அண்ணன் எடப்பாடி தலைமையில் தான் நம்ம ஆட்சி நடக்கும் அப்படின்னு எல்முறை எல்லாரும் சொல்ல, அவர் ஜி தலைமையில் தான் அவர் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டார், மோடின்னு சொல்லிட்டார். இதில் இவ்வளோ நாளாக சொல்லாதவர் இப்போ சொல்கிறதுக்கு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்குது? இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கே சொன்னீங்க? அவர் தான் முதலமைச்சர், இதில் மாற்றமே இல்லை, நீங்கள் எங்கே சொன்னீங்க? இப்போயே இந்த வார்த்தையை சொல்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னா, இந்த 3 நாளுக்குள்ள பெரிய மாறுதல் விஜய் தரப்புலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு, கிடைச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சரி பாதியாக சீட்டு, இவருக்கு 80னா அவருக்கு 80, அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு 80 சீட்டுனா இவருக்கு 80 சீட்டு அல்லது 75 சீட்டு, 5 சீட்டு தான் முன்ன பின்ன இருக்கணும். வா நீ 2.5 வருஷம் இருந்துக்கு, அவங்க 2.5 வருஷம் இருந்துக்குன்னு பேசி முடிச்சுட்டாங்க. ஆனால் இதை வெளியே சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாங்க பாரதிய ஜனதாக்காரங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வெளியே சொல்ல முடியாமல் மீண்டு முழுங்கி ஒன்றுமே சொல்ல முடியாது, கம்முனே கிடக்காரு, எதுவுமே பேச முடியும். இப்படி பேசுனா என்ன பண்ணுறது? விவரமாக ஒருவருக்கு கூட எது மாட போட கருத்தை கொண்டாந்து உள்ள மாடை பிடிச்சி கட்டித்தோட கட்டிப்பாங்க. அப்பயே சிந்திக்கணும்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வரப்போகிறதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வரப்போகிறதுக்கு இப்போதைக்கு கூட்டணி எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கலாம்ல. வாயில் என்ன வச்சிருக்கீங்க? ஐக்கிய வச்சிருந்தியா? எவன் கூட்டணி போட்ட இந்தியாவில்? யாருமே கூட்டணி போடலையே. நீங்கள் மட்டும் முந்தி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டியா? அப்போ அதை திட்டம் தெரியாதா உனக்கு? அதை திட்டம் எவ்வளோ மாசி திட்டம் போடுறேன், அந்த குளியை கொண்டு புதைச்சி போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த புதைச்சி விட்டாங்க, என்ன பண்ணுவீங்க?
என்ன பண்ணி எடப்பாடி பழனிசாமி என்னையா பண்ணுவீங்க? அந்த அழகா 6 அடிக்கு 7 அடியை வெட்டிட்டான் குழி எடப்பாடி பழனிசாமி. அழகா தோண்டி அழகா உள்ள போட்டு அப்படியே மண்ணை போட்டு மத்திடுவே சும்மாதே கட்டிடுவேன், சொல்லவும் முடியாது. அப்படி போய்கிட்டு இருக்காப்ப என்ன காரணம்? நீங்க கேள்வி கேட்கணும்ல. எந்த மாநிலத்துல 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எக்ரிமெண்ட் போட்டிருக்கான், கூட்டணி எக்ரிமெண்ட். இப்போதைக்கு அந்த அவசரம் கேட்டுக்க வேண்டியா? நீ அங்கே போய் சும்மா ஊமை குறைக்கா உட்காந்துக்கிட்டு சசிகலா வரட்ட மாதிரி அவங்க வட்டிட்டு சசிகலா வட்டி விட்ட மாதிரி ஓப்பனிங் அடிச்சு பொருளை அடிச்சு வட்டி விட்ட மாதிரி இவரை அடிச்சு வட்டி விடலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க. வழக்கு அமித்ஷாவையும் கடைசியில் என்னாச்சு கதை? ஆட்டோமேட்டிக்கா உட்கார வச்சு கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு போனாச்சு முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி ஆபாரா ஆக மாட்டாருங்கிற சந்தேகத்தில் வந்து நிற்கிது. விஜய் தான் கேண்டேட்டா முதலமைச்சரை கேண்டேட்டா பேசி முடிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஏதோ அவர் துணை முதலமைச்சராக போடுறாங்களோ அல்ல அதுவும் இல்லையா? அதுவும் பார்த்துக்குங்கப்பா, எச்சரிக்கையா இருங்கப்பா. நீங்க எச்சரிக்கை நீங்க கிழிச்சிய நீங்க என்னத்தை கிழிக்க போறீங்க? எதுல நீங்க கிழிச்சிருக்கீங்க? அவங்க கூட பிடிக்க அவங்க கைக்கு போயிடுச்சு. மாடு கட்டித்துறையில இருந்து கயிறு வரைக்கும் அது கிட்டக்க போயிடுச்சு. இனி நீங்க என்னத்தை வேறு கொம்ப பிடிச்சா ஒண்ணுமே ஆகாது. வேலைக்கு அது கரெக்ட் மாடு ஒன்னதுக்கும் அதை வாங்கி ஒழுக வேண்டியது. இப்படி போயிட்டு இருக்க அதிமுகவுடைய கட்சியுடைய நிலவரமே போச்சு. இப்ப கேண்டேட் முதலமைச்சர் கேண்டேட் யாருங்கிறீங்க? சும்மாவே சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஓவரா ஐசி வச்சுட்டாங்கன்னா உள்ள வேற ஏதோ வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவர் விஜய் சொல்லிட்டாரு, நான் முதலமைச்சர் என்னை வேட்பாளர் அறிவிக்கிறீங்களா, நான் வர்றேன், இல்லைன்னா என்னை போட்டு சொல்ல வருத்தாது ராசா அப்படின்ட்டு அவர் கீ வழக்கம் அவன் பாடி உண்மையை பேசி உடச்சி விட்டார். இப்ப என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே குளிப்பாட்டிட வேண்டியது. எடப்பாடி பழனிசாமி குளிப்பாட்டி சும்மானாச்சுக்கு முதலமைச்சர் சொல்றது, ஆனா அவர் முதலமைச்சர் கிடையாது, விஜய் முதலமைச்சர் ஆக்கி விட்டுறது. அப்பதான் இந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற முடிவு கொண்டாங்க. பலகட்ட பேச்சு உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோட? எடப்பாடி பழனிசாமியோட பியூஷ் கோயில்ல இருந்து பிரதமர்ல இருந்து அமித்ஷா வரைக்கும் பலகட்ட பேச்சு. இங்க வா வசவசம் நீ பேச்சு பயனில்லை, அது முடியாதுட்டேன். அது முடியாதுன்னா உன்னை நம்பி களத்துல இருந்து நீதே முதலமைச்சர் உன்னை நம்பி களத்தில் தோத்து போனா என்ன பண்றது? 5 மாநிலத்துல தேர்தல் வருது, 4 மாதம் பாகிஸ்தான் கூட்டணி ஜெயிக்கும்ங்கிறேன், தமிழ்நாட்டை மட்டும் தோக்கும்ட்டேன். என்ன அர்த்தம்? விஜய் இங்க வரல அதனால தோக்குதுங்கிறேன். உங்க மேல மக்களுக்கு அதிகப்படியா நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா ஸ்டாலினுக்கிட்டே செல்வாக்கு இருக்குன்றேன் சர்வே போறான். உங்களுக்கு ஸ்டாலினை தாண்டி உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருந்தா மட்டும்தான் ஸ்டாலினை கீழே விழுத்தாட்ட முடியும். அப்ப என்ன ஆகணும்னா உங்களுக்கு அந்த அவரை ஸ்டாலினை விழுத்தாட்டுற உங்களுக்கு செல்வாக்கு கிடையாது, பேரும் கிடையாது. உங்க பேர் மங்கித்தான் கிடக்குன்னா மங்கி பொங்கி எல்லாம் அக்கப்பறம் கூட்டி தான் கிடக்கு, ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை விஷய கொண்டாந்து சேர்த்தா மட்டும்தான் இந்த கூட்டணி ஜெயிக்கும். அதனால நீங்க கண்டும் காணாம போயிட்டே இருங்கன்ட்டா ஒரே அடியில். சுருக்கமா நீங்க முதலமைச்சர் இல்லையான்ட்டேன். இது எதுக்கு சுத்தி வளைச்சியா நான் வரேன்? நீங்க முதலமைச்சர் இல்லை, உங்க வேலை இதோட ஆட்டையை முடிச்சுக்க, வேலையை முடி, விஷய கொண்டாந்து சேர்க்கணும். எங்களுக்கு தேவை நாங்க இருக்கக்கூடிய அணி செய்யணும். உன்னே முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நான் டெல்லியில இருந்து வரல, அரும்பாடு வரல. அமித்ஷா சொன்னது உன்னைய முதலமைச்சர் ஆக்குறதுக்கோ அல்லது உன்னை சேர்ந்து காலம் முழுக்க இருக்கக்கூடிய சாகப்போற கிழவிகளா இருக்காங்க வாரு, 7 தடவை 8 தடவை மந்திரியா இருக்காங்க வாரு, ஆர்பி உதயகுமார்ல இருந்து செல்லூர் ராசில இருந்து இவங்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு மந்திரி ஆக்குறதுக்கு நான் வரலப்பா. நாங்க இருக்கக்கூடிய அணி செய்யணும், அதுல இருந்து நாங்க உங்களோட கட்சியை பறிக்கணும், அவ்வளவுதான் எங்க கொள்கை நோக்கம். ஓப்பன் உடச்சிட்டாங்க அமித்ஷா பற்றி. என்னதுக்கு பூசி மொழிகிட்டு இருக்க? ஓப்பன் உடச்சிட்டாங்க. இதை வெளியே சொல்ல முடியுமா? உங்களால வெளியே சொல்ல முடியாது. ரொம்ப அரண்டு போய் கிடக்காங்க. வெளியே சொன்னா உள்ளே கிடக்கணும், ஜாமீனே கிடையாது. என்னடா ஜாமீன் கிடையாது நீங்க கேட்கலாம், எல்லாருக்குமே ஜாமீனும் யாருக்குமே கிடைக்காது. இவர் எப்படி உள்ள அடப்பாரு? அண்ணாமுக்காரன் சும்மா வீரமா தானே பேசுறான். நீ வீரா பேசுற, எடப்பாடி பழனிசாமி பேசலையா? நீ எனக்கு ரோட்ல எடுத்துக்கிட்டு நீ என்ன பேசுறது? காக்கா வரக்காத ஊர்ல அண்ணாமுக்காவை வேட்டி கட்டிக்கிட்டு நீ சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்ல தைரியமா நம்மள என்னை பாத்துக்கிறீங்க, என்ன வேணா பாத்துக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லி பார்க்கலாம். கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கும் போதே சும்மா ஒரு கேஸை போட்டு உள்ள அடைச்சவங்க வரவே முடியல. 9 மாதம் 10 மாதம் ஜெயில் தண்டனை எண்ணி கழிதுன்னு அப்புறம் கொண்டாந்து காலில் விழுந்து அது அமித்ஷா காலில் விழுந்து அப்புறம் விட்டாங்க. சாமி இல்லை முதலமைச்சருக்கே இந்த கதி. நீங்களாம் எதிர்கட்சி அது சும்மா நேற்று வந்து முதலமைச்சர் ஒரு அடையாளம் கட்டி அவங்களால அடையாளம் கட்டி இங்கே சுத்திக்கிட்டு வர்றாரு. உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுக்கு நான் எதிர்ப்பா பேசுற மாதிரி தெரியும், ஆனா உள்ள நிலைமை நான் சொல்றது. அதனால உங்களை தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க எப்படி சசிகலா தூக்கி தூர எரிஞ்சிகளோ அது மாதிரி உங்களை தூக்கி அப்படியே எடப்பாடி பக்கம் தூக்கி எறிய போறாங்க. தூக்கி எரிஞ்சிட்டாங்க இப்பயே. அப்புறம் வீட்டுக்கு என்ன சோசி என்ன சோசியா தூக்கி எரிஞ்சிட்டாங்க. சும்மா நாச்சுக்கும் வெளியில முதலமைச்சர் அவர் தலைமையில் ஆட்சி சும்மா நாச்சு சொல்லிட்டு எங்க கூட்டணியில முதலமைச்சர் கேண்டேட் விஜய்னு அறிவிக்க போறேன்.